இந்த நிகழ்ச்சி கல்வியாளர் அணியினுடைய முதல் நிகழ்ச்சி. நம்முடைய பெருமைக்குரிய நாளைய தமிழகத்தை வழிநடத்த இருக்கின்ற, இன்றைக்கு அகில இந்திய அளவிலே உதயசூரியனுடைய தகத்தகாய ஒளியை கொண்டு சென்று சேர்க்கின்ற அன்பிற்கும் பெருமைக்கும் உரிய நம்முடைய துணை முதலமைச்சர் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு நடத்துகின்ற நிகழ்ச்சி என்றெல்லாம் எனக்கு பெருமை இருந்தாலும், என் தம்பி கல்வியாளர் அணியினுடைய சார்பில் அக்காவிற்கு முதல் அடியை எடுத்து வைக்கின்ற நிகழ்ச்சி என்பதால் எனக்கு கூடுதல் பெருமை. இங்கே குறிப்பிட்டு சொன்னார்கள், 3 தலைமுறைகளாக தொடர்கின்ற உறவு இது என்று. வார்த்தைகளில் வர்ணிக்க முடியாத அளவிற்கு நெருக்கமும் அன்பும் உணர்வும் கலந்த ஒரு குடும்ப நட்பு. என்னுடைய தந்தைக்கும் நாங்கள் அண்ணன் என்று அழைக்கின்ற தம்பியினுடைய அப்பாவிற்குமான அந்த நட்பு என்பது பல மேடைகளில் நான் பெருமையோடு சொல்லியிருக்கின்றேன். ஒவ்வொரு பொங்கல் தினத்தன்றும் அண்ணன் அவர்கள் என்னுடைய குடும்பத்திற்கு எனக்கு புடவை கொடுத்து அனுப்புவதை அவர் இருந்த வரைக்கும் பொய்யாமொழி அண்ணன் செய்து கொண்டிருந்தார். பிறந்த வீட்டு சீராக அது ஒவ்வொரு முறையும் எனக்கு வரும். அதனுடைய நீட்சியாக தொடர்ச்சியாக தம்பியும் இன்றைக்கு அக்காவிற்கு தோள் கொடுத்து கை கொடுத்து இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக முன்னெடுத்திருக்கின்றார். பெருமைக்குரிய தம்பிகள், என்னுடைய கண்ணு என்று நான் அழைக்கின்ற தங்கம் தென்னரசு முன்பாக நிர்வகித்த துறை அதிக கூடுதலுடனும் மிக பெருமையான பொலிவுடனும் இன்றைக்கு என்னுடைய இன்னொரு தம்பியால் வழிநடத்தப்படுகின்றது. பள்ளி கல்வித்துறைக்கு தம்பி பொறுப்பு என்று நம்முடைய பெருமைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அறிவித்த அந்த பொழுதிலே நான் பூரித்து போனேன். என்னுடைய 2 தம்பிகளும் மிகச் சிறப்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய பணிக்கு தோள் கொடுத்து நிற்பதை பார்க்கும் பொழுது ஒரு அக்காவாக, இன்னும் சொல்ல போனால் அவருடைய தாயணைய சகோதரியாக நான் பெரிதும் மகிழ்வதுண்டு. அதிலும் இந்த பள்ளி கல்வித்துறைக்கு அவர் ஆற்றுகின்ற பணிகளையும், ஒரு இளம் தன்னுடைய கல்வி பணியை, அமைச்சு பணியை எந்தெந்த வகையிலெல்லாம் பொறுப்பாக வழிநடத்த செல்கின்ற ஒரு அமைச்சராக தமிழ்நாட்டிலே இருக்கின்ற, அந்த மாநிலத்தில் இருக்கின்ற அந்த அமைச்சு பணியை இந்தியாவிலே இருக்கின்ற அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு உதாரணமாக மாற்றி இருக்கின்ற ஒரு அமைச்சராக அவர் திகழ்கின்றார் என்று பார்க்கும் பொழுது மிகுந்த பெருமையாக இருக்கின்றது. இங்கே உங்களிடையே பேசும் பொழுது எத்தனை நூலகங்கள், எத்தனை வகுப்பறைகள், இன்னென்ன செய்திருக்கின்றோம் என்று கையிலே எந்த குறிப்புகளும் இல்லாமல் அத்தனையையும் விரல் நுனியிலே வைத்திருக்கின்ற, தன்னுடைய துறை குறித்து அக்கு வேற ஆணி வேறாக தெரிந்து வைத்திருக்கின்ற ஒரு அமைச்சர். எப்படி என்றால், நான் பல சமயம் அவரை பற்றி குறிப்பிடும் பொழுது மிக குறிப்பாக சொல்லி இருக்கின்றேன், இந்த தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அனைத்து பள்ளிகளுக்கும் நேரடியாக சென்று ஆய்வு நடத்தி இருக்கின்ற முதல் கல்வி அமைச்சர் என்னுடைய பெருமை மிகுந்த தம்பிதான். அப்படி ஆய்விற்கு செல்லும் பொழுதெல்லாம் அவர் மாணவ மாணவிகளோடு கலந்துரையாடுகின்ற அந்த காட்சி, அந்த மாணவ மாணவிகளை கடல் கடந்து அவர்களுக்கு அனுபவம் அல்லது அதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது தானும் அவர்களோடு கலந்து சென்று உற்சாகப்படுத்துகின்ற அந்த காட்சி, அவர்களுக்கு ஏதேனும் சிறு துயரம் துன்பம் ஏற்பட்டாலும் உடனடியாக அங்கே போய் நிற்கின்ற அந்த நிகழ்ச்சியான தருணங்கள். சட்டமன்றத்திலே அவர் அந்த துறை குறித்து பேசிய முதல் மானிய கோரிக்கையின் பொழுது நான் மிகுந்த பெருமையோடு மாடத்திலே அமர்ந்திருந்தேன். எப்படி தென்னரசு உரையாற்றும் பொழுதெல்லாம் நான் மனமகிழ்ந்து அமர்ந்திருப்போனோ அதே போன்றதொரு மனநிலையோடு அவருடைய மானிய கோரிக்கையின் பொழுதும் அமர்ந்திருந்தேன். ஆணித்தரமாக நமக்கு வரவேண்டிய நிதியை பெற வேண்டும் தான், அது எங்களுடைய உரிமைதான், ஆனால் நீங்கள் எங்களுக்கு போடுகின்ற பிச்சை அது அல்ல என்று பலமுறை அவர் சொன்னார். இன்றைக்கும் மாண்புமிகு முதலமைச்சருடைய கருத்தை மிக அழகாக, அண்ணாவின் கொள்கையை அடகு வைத்துவிட்டு உங்களிடையே நாங்கள் நிதியை வாங்க வேண்டிய தேவையில்லை என்று அருமையாக சொன்னார். கல்வி என்று வரும்பொழுது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர், கல்விதான் உங்களுடைய அழியாத செல்வம், கல்வியினால் மட்டுமே நீங்கள் இதுகாரும் இருந்த தடைகளை உடைத்து அதற்கான அந்த அணை புரண்டு ஓடுகின்ற வெள்ளம் போல மேல் நோக்கி சென்று உயர உயர சிகரத்தை அடைய முடியும் என்று பலமுறை சொல்லி இருக்கின்றார். அதற்காகத்தான் கல்வியாளர் அணி என்ற ஒன்றையும் இன்றைக்கு முன்னெடுத்திருக்கின்றார். மிகுந்த பெருமையோடு இங்கே அமர்ந்திருக்கின்ற
தம்பி அவர்கள் சொன்னார், இந்த நிர்வாகிகள் அத்தனை பேரும் கூடிய விரைவிலே அக்காவுடைய அந்த அனுமதி பெற்று அவர்கள் அறிவிக்கப்படுவார்கள் என்று. தம்பி சொல்லிவிட்டால் அது சரிதான். தம்பியுடைய சொல்லுக்கு அப்பீல் எதுவுமே கிடையாது. ஆகவே அதை தாராளமாக தம்பி அனுப்பி வைக்கலாம். என்ன இதிலே நான் மிக முக்கியமாக உங்களிடையே ஒரு நோக்கமாக சொல்ல விரும்புகிறேன் என்றால், நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி என்பது ஏன் கல்வியை ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆயுதமாக முன்னெடுக்க விரும்புகிறது என்றால், இதுகாரம் நமக்கு மறுக்கப்பட்டிருந்த வாய்ப்புகளை நீதி கட்சி தொடங்கி நீதி கட்சி காலம் வருவதற்கு முன்பாக நீங்கள் மருத்துவ மாணவராக சேர்க்கப்பட வேண்டுமென்றால் உங்களுக்கு சமஸ்கிருத அறிவு அவசியம். 50களில் நீதி கட்சி வந்த பிறகுதான் அது விலக்கப்படுகின்றது. அதற்கு முன்பாக சென்னை பல்கலைக்கழகத்திலே தமிழுக்கு என்று இருக்கை கிடையாது. நீதி கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அந்த தடையும் உடைக்கப்படுகின்றது. மகாராஷ்டிராவிலே இருக்கின்ற ஒரு பள்ளியிலே ஒரு ஆய்வாளர், தனஞ்சய் கீர் என்கின்ற ஒரு ஆய்வாளர், ஒரு பதிவை, மனிதவியல் ஆய்வாளர் ஒரு பதிவை பதிந்திருக்கின்றார். ஈஓ என்று சொல்லப்படுகின்ற அந்த பள்ளிக்கு செல்லுகின்ற, மேற்பார்வைக்கு செல்லுகின்ற சூப்பர்வைசிங் ஆஃபீஸர் பதிந்த ஒரு விஷயத்தை அவர் சொல்லுகின்றார். ஒரு முறை அவர் பள்ளிக்கு ஆய்வு செல்ல, அந்த மாதிரியான ஆய்விற்கு செல்லும் பொழுது வகுப்பறையில் பிரம்புகளோடு சேர்த்து மண் கட்டிகளும் குவித்து வைத்திருப்பதை பார்க்கின்றார். பிரம்பு சரி, அடிப்பதற்கு பயன்படுத்தலாம், மண்கட்டிகளை ஏன் சிறு சிறு துகள்களாக வைத்திருக்கிறீர்கள் என்று கேள்வி கேட்கின்றார் ஆசிரியரை. ஆசிரியர் அதற்கு பதில் சொன்னாராம், தவறு செய்கின்ற மாணவர்கள் மேல் சாதி வகுப்பை சார்ந்தவர்களாக இருந்தால் பிரம்பை வைத்து அடிப்பேன், கீழ் சாதியை சார்ந்தவர்களாக இருந்தால் அந்த பிரம்பை வைத்து அடித்தாலும் அந்த நுனி வழியாக தீட்டு எனக்கு ஒட்டி கொண்டு விடும். ஆகவே அவர்களை தண்டிப்பதற்கு நான் மண் உருண்டைகளை வகுப்பிலே வைத்திருக்கிறேன் என்று சொன்னாராம். அந்த அளவிற்கு மோசமாக இருந்த நிலை காலகட்டம் இருந்தது. ஒரு குறிப்பிட்ட வகுப்பினர் மட்டும்தான் படிக்க முடியும் என்கின்ற நிலை இந்தியா முழுமையும் இருந்தது. தமிழ்நாட்டிலே தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழ் அறிஞரும் அவர்தாம் நீட்சியாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரும் இன்றைக்கு அறிவாயுதத்தை ஏந்தி, நான் சொன்ன ஒரு கருத்திற்காக, ஒரு பொழுதும் மூட நம்பிக்கையை எதிர்த்து சொன்ன கருத்திற்காக மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று சொல்லுகின்ற, முழங்குகின்ற துணை முதலமைச்சரை பெற்றிருக்கின்றோம். கல்வியை அறிவுசார் செல்வம் என கொண்டாடும் சமூகம் நம்முடைய சமூகம் என்பதை ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் நிரூபிக்கின்றோம்.